இந்த क्वेश्चन பாருங்க சால்வ் பண்ணா சால்வ் x into dy minus y into dx plus sorry is equal to square root of இது ஹோமோஜீனியஸா இல்லையா மாதிரி எதுவுமே கொடுக்கல நம்ம இப்போ பார்த்தோன்னே பாருங்க x உடைய பவர் 1 தனியா இருக்கு y உடைய பவர் 1 தனியா இருக்கு x ஸ்கொயர் எதுக்குள்ள இருக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர்னா வெளிய எடுத்தோம்னா வெறும் x சும்மா இருக்கு ஹிண்ட்க்கு ஐடென்டிஃபை பண்றதுக்காக வச்சுக்கீங்க ஆக்சுவலா அந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்த உடனே இது ஹோமோஜீனியஸா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்காக சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் given நோட் இந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் dy by dx மட்டும் ஒரு சைடு இருக்க மாதிரி எடுத்துக்கணும் இதுக்கு முன்னால சால்வ் பண்ண ப்ராப்ளத்துல எப்படி கொடுத்திருக்காங்க dy by dx னே கொடுத்திருக்காங்க இங்க எப்படி இருக்கு x into dy minus y into dx நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா இங்கே dx ஒன்று இருக்கு இதுலயே dx ஒன்று இருக்கு இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா x into dy is equal to square root of இந்த மாதிரி இருக்குமா இப்போ இது ரெண்டுலயுமே dx dx இருக்கு நம்ம dx காமன் எடுப்போம் ஓ இங்க என்ன எழுதுறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் இது அப்படியே எடுத்து இங்க எழுதியாச்சு அடுத்து இந்த y plus y into dx இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன போறோம்னா x into dy இப்போ நம்ம ஏன் என்ன ஆக்சுவலா dy by dx ன்னு கொண்டு வரணும் இங்க dy இருக்கு இதுல dx இருக்கு x into dy by dx ன்னு எழுதலாமா அடுத்து square root of x square plus y square plus y இந்த x அடுத்த ஸ்டெப்ல இங்க கொண்டு போறேன் கீழே இங்க கொண்டு போறேன் this implies dy by dx is equal to square root of x square plus y square plus y whole divided by x இது என்ன எழுதிருக்கோம் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோமா ஈக்குவேஷன் 1 சரி ஓகே கன்சிடர் பண்ணிக்கங்க ஈக்குவேஷன் இந்த மாதிரி இப்ப x தனியா y தனியா பிரிக்க முடியாம இருக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம்னா x வேரியபிள்ஸ் தனியா பிரிப்போம் y வேரியபிள்ஸ் தனியா பிரிப்போம் இப்ப கீழ பார்க்கறோம் x மட்டும் தான் இருக்கு பிரச்சனை இல்லை இதுல பார்க்கறோம் y முன்னால பிளஸ் இருக்கு சரி ஸ்கொயர் ரூட் உள்ள பார்க்கறோம் இங்கேயும் பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாத மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் டிவிஷன்ல இருந்தாலும் நம்மளால பிரிக்க முடியும் அடிஷன்லயோ சப்ட்ராக்ஷன்லயோ இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க பிரிக்க முடியாத மாதிரி இருந்துச்சுனாக்க நம்ம என்ன செய்யணும்னா y is equal to vx அப்படிங்கிற இந்த கான்செப்ட் உள்ள சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹோமோஜீனியஸ்னாக்க நம்ம என்ன பண்ண போறோம் y is equal to vx ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதை சால்வ் பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் dy by dx இது போன சம்மல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் அதே தான் v ஐ வச்சுக்கிட்டு x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அடுத்து பிளஸ் x ஐ வச்சுக்கிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அதே தான் v plus x into dv by dx ஈக்குவேஷன் 2 அடுத்து என்ன பண்ண போறோம் ஈக்குவேஷன் 1 ல y இருக்கிற இடத்துல ஃபுல்லா vx சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் y is equal to vx in equation 1 left hand எடுக்க போறோம்
அதாவது இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியாச்சு. which is equal to square root of first term என்ன x square தான் இருக்கு, அது அப்படியே எடுத்து. அடுத்து இருக்கிறது y square இருக்கு. y க்கு பதிலா bx போட போறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? b square x square அப்படினு. அடுத்து என்ன இருக்கு? பிளஸ். இந்த பிளஸ்ங்கிறது ரூட்டுக்கு வெளியே இருக்கு. பிளஸ் y க்கு பதிலா dx divided by கீழ வந்து அந்த x தான் இருக்கு. இப்போ ஏதாவது காமன் ஆட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இதுல பாருங்க bx ஸ்கொயர் இருக்கு, இதுல x ஸ்கொயர் இருக்கு. இந்த ரூட்டுக்குள்ள இருக்கு, ரூட்டுக்குள்ள இருக்கிறத வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்? வெறும் x மட்டும் தான் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x. ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? இதுல ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் காமன் ஆட் ரெண்டுலயும் 1 plus v ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதுல x ஸ்கொயர் இங்க x ஸ்கொயர் காமன் ஆட். அடுத்து v x divided by x. இந்த x ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா வெறும் x. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x. நியூமரேட்டர் எப்படி வரும்? x into 1 plus v square plus vx divided by x. சரிமா? இப்போ பாருங்க, இங்கே x இருக்கு, இதுலயும் x இருக்கு, இதுலயும் x. நியூமரேட்டர் மட்டும் என்ன பண்ணணும்? காமன் 1 plus v square plus v x cancel பண்ணுங்க. இங்க என்ன வரும்? dy by dx. இது ஈக்குவேஷன் 3. நம்ம என்ன செய்ய போறோம்னா ஈக்குவேஷன் 2 ஐயும் ஈக்குவேஷன் 3 ஐயும் கம்பேர் பண்ணணும். போன சம்ல எப்படி பண்ணோமோ அதே தான் ப்ரொசீஜர். from 2 and 3. 2 உடைய இந்த சைடு அப்படியே எடுத்து இங்க எழுதிக்கலாம். v plus x into dv by dx. 3 உடைய இந்த மோஷன் இருக்கு இல்லையா, இது அப்படியே எடுத்து இங்க எழுதிக்கலாம். square root of 1 plus v square plus v. அடுத்து என்ன செய்ய போறோம்னா v ஃபுல்லா ஒன் சைடும் x ஃபுல்லா ஒன் சைடும் பிரிக்கணும். இப்போ இதுல பிரிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா இந்த v இருக்கு இல்லையா, இந்த v ய இந்த சைடு கொண்டு வரோம். அப்ப என்ன வரும்? x into dv by dx is equal to square root of 1 plus v square plus v minus என்ன இருக்கும்? மைனஸ் எப்படி வருது? இந்த v வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும் மைனஸ். இந்த v இந்த கேன்சல் ஆகும். உங்களுக்கு இருக்கிறது என்ன இருக்கு? x into dv by dx is equal to 1 plus v square. v ஃபுல்லா ஒன் சைடா பிரிக்கணும், x ஃபுல்லா ஒன் சைடா. இப்போ பாருங்க இங்க v ஸ்கொயர் இருக்கு, பக்கத்துல ஒண்ணு தான் இருக்கு, அது பிரிக்க முடியாது. எப்படி சொல்லிருக்கீங்க இல்லையா, பிளஸ் வந்தாலும் மைனஸ் வந்தாலும் பிரிக்க முடியாது. இதை நம்ம அதை வச்சு என்ன எழுதலாம்னா இந்த dv by இதை அப்படியே இங்கே கொண்டு வந்தோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus v square. இந்த dx இங்கே கொண்டு வந்தோம். dx இந்த x வந்து இங்கே வைக்கணும். இந்த dx இங்கே போயிடும், இது இங்கே போயிடும், இது இங்கே வரும். இந்த x வந்து மேலே சொல்லணும் இங்கே, இதை இங்கே கீழே இதை மாற்றி விடும். இப்போ v தனியா x தனியா நம்ம பிரிச்சாச்சு. பிரிச்சதுக்கப்புறம் இங்கே வேரியபிள்லாம் செப்பரபிளாக ஆயிடுச்சு.
அடுத்த ஸ்டெப் என்ன இன்டகிரேஷன் பண்ணணுமா இன்டகிரேட் integration dv by square root of 1 plus b square is equal to integration dx by x. இது x இருக்கு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1. நம்ம இதை எப்படி எழுதலாம்? இந்த சைடு log x plus log c போடலாமா? இதை இன்டகிரேஷன் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா 1 plus v square க்கு பதிலா t square எதுக்கு அந்த மாதிரி கொண்டு வரேன்னா ஆக்சுவலா அந்த இன்டகிரேஷன்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus v square ஆக்சுவலா இந்த இன்டகிரேஷன் பாருங்க இன்டகிரேஷன் dv by square root of 1 plus v square இந்த 1 plus v square க்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? t square. இத அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணோம் with respect to t. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0 கான்ஸ்டன்ட். v square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2v. அடுத்து இந்த v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dv by dt. ரைட் ஹேண்ட் சைடு போறோம் t ஸ்கொயர் இருக்கு, சோ 2t. இங்க இருக்க 2 கேன்சல் ஆயிடும். dv by dt is equal to t by e. இந்த v இருக்கு இல்லையா, t by இதை எடுத்து இதுல இருந்து dv உடைய வேல்யூ dv is equal to இந்த dt அப்படிங்க. ஏன் இதெல்லாம் பண்றோம்னா dv இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா இதை அப்படியே எடுத்துட்டு போய் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த 1 plus v square இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ அப்படியே இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இன்டகிரேஷன் dv க்கு பதிலா இது பதிலா சோ e by v into dt. ஆல்ரெடி டினாமினேட்டர்ல எப்படி இருக்கு 1 plus இந்த இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் t ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் t ஸ்கொயர் வெளிய எடுத்தோம்னா என்ன ஆகும்? வெறும் d ஆ இன்டகிரேஷன் t by v t மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் t ஸ்கொயர். இங்க d t t கேன்சல். நமக்கு எப்படி இருக்குது? இப்போ 1 by d into dt அப்படி. இது இந்த 1 by ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். இது எழுதலாம் 1 by d வெளியே எழுதலாம். இன்டகிரேஷன் dt. இந்த இன்டகிரேஷன் dt ய இன்டகிரேட் பண்ணோம்னா we get t. t உடைய வேல்யூ என்ன? t ஸ்கொயர் உடைய வேல்யூ 1 plus v ஸ்கொயர். t னாக்க ஸ்கொயர் ரூட் போட்டா போதும். 1 by v ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus v ஸ்கொயர். இதுதான் இதோடைய வேல்யூ. இந்த இதோடைய இதை இன்டகிரேஷன் பண்ணோம்னா நமக்கு இப்படி கிடைக்கும். நம்ம ஏற்கனவே இதனுடைய ரைட் ஹேண்ட் சைடு இன்டகிரேட் பண்ணிடுவோம். அதாவது எப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். இந்த போர்ஷன் இன்டகிரேஷன் dx by x. இப்போ நம்ம இதுவரை சால்வ் பண்ணது கூட இந்த பார்ட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம். இதை அப்படியே கொண்டு வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுவோம். 1 by v square root of 1 plus v square is equal to log x plus log c. இதோட क्वेश्चन முடிஞ்சிருச்சுனா ஒண்ணும் இல்ல.
பழைய ப்ராப்ளத்துல சொல்லிருக்கேன் இல்லையா, y is equal to bx. இப்போ இதுல b இருக்கிறதுனால என்ன பண்ணணும், y by x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். y is equal to bx ன்னு சம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி எங்க எல்லாம் கடைசியா கொஸ்டின் முடியிற இடத்துல b அப்பியர் ஆகுதோ அதுல ஃபுல்லா என்ன பண்ணணும்னா y by x இருக்கும். இப்போ இங்க 1 by b இருக்கு. ஸோ v இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போறேன், ஒன் பை b இருக்கிறதுல y by x போட்டு அடுத்து இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus b ஸ்கொயர் இருக்கு. ஸோ y by x ஸ்கொயர். ரைட் சைடுல log மட்டும் வெளியே எடுத்துட்டு எப்படி போடுறேன்னா x c போடுறேன். log a plus log b ஃபார்முலா போடுங்க, log a. இப்போ இதுல என்ன வரும், y by x ங்கிறது x வந்து நியூமரேட்டர் போயிடும். ஸோ we get x by y square root of 1 plus இது y square by x square which is equal to log cx ன்னு போட்டாலும் சரி இல்லை x ன்னு போட்டாலும் சரி. இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு சைடும் என்ன எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை உள்ள கொண்டு வரணும். எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் உள்ள கொண்டு வந்தோம்னா e பவர் இங்கே வேல்யூ இல்லை, இது அப்படியே எழுதணும் e பவர். அதே மாதிரி இங்கே என்ன வரும், e பவர் இது அப்படியே எழுதணும். இதுல ஈயும் அந்த லாகும் கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த சைடு cx மட்டும் கிடைக்கும். இங்க e பவர் x by y square root of 1